வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் நேர் மற்றும் எதிர்மாறல ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டோம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 8th புக்கில் ஒரு 3-4 கொஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்களேன், 15/2/2026 அன்னைக்கு டிஎன்பிசியில் இந்த வருஷம் டிஎன்பிசியில் நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான் சொல்லி கொடுக்க போகிற, கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷினும் இருக்குது. கடகடன்னு போட்டுடலாம். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போகலான்னு பார்க்கலாம். 48 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாளில் முடிப்பாங்க. எனில் 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு அநியாயத்துக்கு 2022 2 எக்ஸாம், 2023 8th நியூ புக்லேயும் இருக்குது. சரி, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாங்க ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள், இப்போ இந்த கேள்வி நல்லா பாருங்களேன். இப்போ நான் ஒரு வீடு கட்ட போகிறேங்க. நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், ஒரே ஒரு இது மட்டுமா கேட்போம். அதுக்குன்னு ஒரு இது இருப்பாங்கல்ல, ஏஜென்ட் மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டர், கான்ட்ராக்டர் இருப்பார்ல. இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் நான் ஒரு வீடு கட்டணுங்க, இந்த மாதிரி வீடு கட்டணும், எத்தனை நாளில் செய்வீங்க, எப்படி செய்வீங்கன்னு நான் கேட்டேன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு 48 ஆண்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்வாங்க, வெறும் 24 நாளில் வீடு கட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வேற ஒருத்தர்கிட்ட கேட்போம், யார் நல்லா பண்ணுறான்றதுக்கு இன்னொருத்தர் கேட்போம் இல்லையா? அப்போ நான் அதே வீடை கட்டுறதுக்கு இன்னொரு கான்ட்ராக்டர் கிட்ட பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து 28 ஆண்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வாங்க, இத்தனை நாளில் செஞ்சிருவாரு, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இத்தனை நாளில் செஞ்சிருவாருன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா கொஸ்டினோட தரம்? ஸோ ஒரு வேலை தான், அந்த வேலையை நான் 2 கான்ட்ராக்டர் கிட்ட கேட்குறேன். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின்ல ஆட்கள் வேலை செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம ஆட்கள்னு சொல்லுவோம். ஆட்கள், நாட்கள், நேரம், இந்த 3த்தையும் கொடுத்தாங்கன்னா 3த்தையும் பெருக்கணுங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல செட் 1 இங்கே செட்டு 2 அப்படின்னு வச்சு ஈக்குவல் போட்டுக்கிறேன். செட்டு 1னா இது கான்ட்ராக்டர் ஒருத்தர், ஸோ முதல் கான்ட்ராக்ட் கிட்ட விசாரிக்கணும், அப்புறம் 2வது கான்ட்ராக்ட் கிட்ட விசாரிக்கணும். 2 ஈக்குவல் ஏன் வைக்கிறேன்னா, ஒரே வீடு, நம்ம ஒரு வீடு தான் கட்ட போகிறோம், 2 பேர்கிட்ட விசாரிச்சோம். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டு. இதில் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்க்குறீங்க, ஆட்கள், நாட்கள், நேரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பெருக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே கொஞ்சம் பாருங்களேன், 48 ஆண்கள். ஸோ 48 ஆண்கள்னா ஆட்களை குறிக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், 48 ஆண்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செய்கிறாங்க, நேரத்தை குறிக்குது. நேரத்தை பெருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல 7 பெருக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 24 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ இந்த 24 இங்கே பெருக்கணும். புரியுதா? இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? அதாவது ஆட்கள், நாட்கள், நேரம் எல்லாத்தையும் பெருகணும். ஓகே, அப்போ இந்த 3மே இருக்குது, நாங்கள் பெருகிட்டேன் ஈக்குவல் டு. இப்போ இதே இது வந்து வேற ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, 28 ஆண்கள் இருக்காங்க, ஸோ 28 ஆட்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்கிறாங்க, நேரத்தை குறிக்குது, பெருக்கணும். எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, மொத்தம் எத்தனை நாளில் இந்த வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்டிருக்காங்க நாட்கள் தான் இதில் பெருகணும், அதையும் பெருக்கிறேன். பட் அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸோட வேல்யூ தேவைன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ நாட்கள் தேவை. அப்போது பெருக்கல்ல இருக்கிற இந்த 28ம் பெருக்கல்ல இருக்கிற 28 8 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா கீழே வந்துடும், வகுத்தெல்லாம் மாறிடும், கீழே வந்துடும். ஓகேவா? இதான் ரூல். ஸோ பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் வந்தால் வகுத்தெல்லாம் மாறிடும், கீழே வந்துருச்சு. இப்போ சுருகுனா ஆன்சர், அவ்வளோதாங்க ஸ்டெப்பு, ரொம்ப ஈஸி. ஓகே, 2 ஸ்டெப்பு தான். ஸோ இப்போ அடிக்கலாமா? இங்கே 7 பேர் தெரியுமா, 1 7 7 14 3 21 4 28. அப்போ 1 7 7 4 7 28. சூப்பர். அதுக்கப்புறம் 1 4 4 1 4 4 28. அடடே
நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அதே 4ஆம் வாய்ப்பால் போலாமா? ஒரு நாள் 4, ஈர்னாங்க 8, முன்னாங்கு 12. வேற அவ்வளோதான். மேலே வந்து இங்கே 3 இருக்கு, இங்கே 24 இருக்கு. 3 24 இல்லை, அவ்வளோதான். 3 24. வேற ஏதாவது அடிக்குது? 2 இருக்கு பார்த்தீங்களா? இருங்க பார்த்தீங்களா? அழகாக அடிச்சிருங்களா? இதோ பாருங்க, 2 இருக்கு பாருங்க கீழே. 2ல் பாதி 1, 24ல் பாதி 12. அவ்வளோதான். எல்லாம் இஷ்டனா ரைட்டு. இப்போ இங்கே 12 இருக்கு, இங்கே 3 இருக்கு. 2 தீ பெருங்க. 12 3 எவ்வளோங்க? 12 24, 24 ஒரு 12 36. அப்போ 36 நாட்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அவ்வளோதான். அடிக்கிறது ஒழுங்காக அடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். பெரிய ஸ்டெப் கிடையாது. தெளிவாக புரியுதுங்களா? இதே தான். இந்த மாடலில் தான் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின்லாம் இருக்குது. கடகடன்னு பார்த்துருவோம். அடுத்தது 2வது கேள்வி. 2வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? 2022 டிஎன்பிசி இதுதாங்க. 2026 இந்த வருஷத்தில் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 8th புக்கில் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி தான். நீங்க கற்பனை நினைச்சிங்க, நான் ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடு கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் 1 கிட்ட போய் கேட்கிறேன். சரிங்களா? செட் 1ன்னு வச்சுக்கிறேன், இங்க செட் 2ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கிறேன். கான்ட்ராக்டர் 1 கிட்ட போய் கேட்டா, என்கிட்ட 210 ஆண்கள் இருக்காங்க, ஆட்கள். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. அப்படி செஞ்சா 18 நாள்ல அந்த வீடை கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 210 ஆட்களை குறிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் செய்யறாங்க. டைமை குறிக்குது, பெருக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்கள் சொல்லுது 18 நாள், அதையே பெருக்கிறேன். ஈக்குவல். ஓகே, இப்போ புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ 14 மணி நேரம் எதை கொடுத்தாலும் பரவாயில்ல. எது முதல்ல இருக்குதோ, ஆட்கள் தான் முதல்ல வைக்கணும், நாட்கள் தான் 2வது வைக்கணும், நேரம் தான் 3வது வைக்கணும்லாம் கிடையாது. பெருக்கல் இருக்கிறதால எது ஒன்றும் முதல் 2வது 3வது போடலாம். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் செய்கிறாங்க, 20 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ எத்தனை பேர் தேவை? ஸோ ஆட்களை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு. இப்போ கிளியராக புரியுதா பாருங்க. ஸோ ஆட்கள், நாட்கள், நேரம் 3த்தையும் பெருக்கணும். சரியா? ஸோ அப்போ எனக்கு என்னன்னா, எத்தனை ஆட்கள்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ தேவை. எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த பெருக்கல் இருக்கிற 14 20 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும், கீழே வந்துடும். அடிச்ச ஆன்சர் இந்த 0க்கு இந்த 0 கேன்சலுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், எதில் அடிக்கலாம்? 14 இங்கே பாருங்க, 1 7 7 7 14 3 21. ஆமாம். நெக்ஸ்ட்டு வேற என்ன இருக்கு? 2 இருக்கு. அந்த பாருங்க, 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. மறுபடியும் இங்கே 2ல் பாதி 1, 18ல் பாதி 9. சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட 3 × 6 × 9 இவ்வளவுதான். இதை பெருகுனா ஆன்சர். பெருகுமா? ஃபர்ஸ்ட் எதை பண்ணலாம்? 3 6 18ங்க. கரெக்டா? 18 9 எவ்வளோ? 18 கூட 9 எனக்கு பெருகு தெரியாது சார். ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சிங்க. சிம்பிளாக தான். அதாவது இப்போ 18 கூட எனக்கு 9 பெருகு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தெரியலன்னா எந்த நம்பரை நீங்கள் 9ஆல் பெருக்க போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. எந்த நம்பருக்கு பக்கத்தில், அதாவது எந்த நம்பரை நீங்கள் 9ஆல் பெருக்க போறீங்களோ, பெருக்கு தெரிஞ்சால் பெருகிடுங்க. பெருக்கு தெரியாதவங்க அந்த நம்பருக்கு பார்த்தாலும் ஒரு 0 போட்டுருங்க. 180ன்னு வரும். அதில் அந்த 18 ஒரு முறை கழிச்சிருங்க. இவ்வளோதான். அதாவது 18 9ஆல் பெருகணும், 18க்கு பார்த்தாலும் ஒரு 0 போட்டுருங்க, 180ன்னு வரும். அந்த 18 கழிச்சிங்க. சரியா? ஸ்டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? ஷார்ட் கட்டு. ஸோ இப்போ என்ன அது? பக்கத்தில் கடன் வாங்கினா 10 100, 10ல் 8 போச்சுன்னா 2. இங்கே கடன் கொடுத்தாச்சு 7 இருக்குது, 7ல் 1 போச்சுன்னா 6. அந்த 1 அப்படியே வரும், 162. அவ்வளோதான். பெருக்கு தெரிஞ்சால் பெருகிடுங்க. பெருக்கு தெரியாதவங்களும் சொல்கிறேன். அப்போ 162 ஆட்கள். ஆப்ஷன் பி தான் ஈஸி. அவ்வளோதான், கடகடன்னு போடலாம். புரியுதுங்களா? கிளியரா புரியுதா? நெக்ஸ்ட்டுங்க. அடுத்தது 3வது கொஸ்டின். நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 25 பெண்கள் 36 நாளில் முடிப்பாங்க எனில் 20 பெண்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் மணி நேரம் வேலை செய்து அதே வேலையை 30 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு 8th புக்கில் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஷார்ட் கேட்டே தான். என்னென்னா இங்கே பாருங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறாங்களாம். அப்படி செய்கிற பெண்கள் எவ்வளோன்னா 25 பெண்கள் அந்த மாதிரி செய்கிறாங்களாம். அப்படியே செஞ்சாலும் 36 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்களாம். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஒரு வேலை 25 பெண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செஞ்சு 36 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. இதே மாதிரி 20 பெண்கள் வராங்க, 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வாங்க?
இதான் கேள்வி. புரியுதா? அப்போ நான் என்ன சொல்றேன், அதே வீடு மாதிரி தான். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, புரியறதுக்காக S1 S2ன்னு வச்சுக்கோங்க, இங்க ஈக்குவல் வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 25 பெண்கள். இங்க பாருங்க 25 பெண்கள் ஆட்களை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 ஆட்கள், அதுக்கப்புறம் 12 மணி நேரம்ன்றாங்க, அது நேரத்தை குறிக்குது. அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் போடுங்க, ஆனா மாத்தி போட்டுறாதீங்க, ஒரு செட்டு கரெக்டா போடுங்க. சரிங்களா? 36 நாள்ல முடிச்சிருவாங்க. சரிங்களா? இது அப்படியே ஒரு செட்டு தான். கரெக்டா 25 பெண்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செய்யறாங்க, 36 நாள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அடுத்த செட்ல என்ன சொல்றாங்க, 20 பெண்கள். ஸோ ஆட்களை குறிக்குது, அப்படியே 20ன்னு வச்சுங்க, பெருக்கல். அதுக்கு அடுத்தது 30 நாள் செய்யறாங்களா, அதை அப்படியே எழுதிங்க. எத்தனை மணி நேரம் எடுத்துப்பாங்கன்னு நேரத்தை கேட்டிருக்காங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுங்க. ஸோ நமக்கு தேவை ஆட்கள், நாட்கள், நேரம். இந்த மூணுத்தையும் கொடுத்தாங்கன்னா இந்த மூணுத்தையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கணும். சரியா? அதில் இவ்வளோதான். பெருக்கிட்டீங்களா? சூப்பர். இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை, நேரம். அவ பெருக்கல் இருக்கிற இந்த 30ம் 20ம் ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்துல ஆகிடும். கரெக்டா? கரெக்ட். இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர். எப்படி அடிக்கலாம், என்ன பார்த்து இப்படி இருக்குது. சரி, ஓகே, 0 கூட அடிக்க முடியாது பொழுது. சரி, நம்ம என்ன 5 எப்படி யூஸ் பண்ணிக்கலாமா, 6 5 30, 5 25. கரெக்டா? கரெக்ட். 1 6 6 6 6 36. சூப்பர். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 1 5 5 4 5 20. சூப்பர். நெக்ஸ்ட் 1 4 4 3 அங்க 12. இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்குங்க. ஸோ அப்போ 3 × 6 3 6 18. அவ்வளோதான் ஆன்சர். 18 நாட்கள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கிளியரா புரியுதுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 4வது கேள்வி. புரியுதுங்களா? ரைட். 4வது கேள்வி பாருங்களேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இது கொஞ்சம் நோட் பண்ணிங்க. 32 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிப்பாங்க எனில் அந்த வேலையை 2 மடங்கு, இங்க பாருங்க 2 மடங்கை எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை கொஞ்சம் கரெக்டா பார்த்தீங்கன்னா ஈஸி. சரிங்களா? என்ன சொல்றாங்க, இப்போ நான் ஒரு வீடு கட்டணும். ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு வீடு கட்டணும். அந்த வீட்டுக்கு வந்து நான் முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட கேட்குறேன். என்கிட்ட 32 ஆண்கள் இருக்காங்க, ஆட்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செய்வாங்க, 15 நாள்ல செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ எனில் அந்த வேலையை, அதாவது இப்போ நான் ஒரு வீடுன்னு சொன்னேன் இல்லையா, உடனே அந்த கான்ட்ராக்ட் கிட்ட என்ன கேட்குறேன், இல்லை 2 வீடு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2 வீடு கட்டணும் அப்படின்னா எத்தனை ஆள் வரணும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செய்யணும், 24 நாள்ல முடிச்சிடணும், அப்ப எத்தனை பேர் தேவை அந்த 2 வீடு கட்ட அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? ஒரு வீடு கட்டணும்னா ஒரு 32 பேர் வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செஞ்சாங்கன்னா 15 நாள்ல செஞ்சு கட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த ஓனர் என்ன சொல்றாரு, இல்ல நான் 2 வீடு கட்டணும். அப்படி நான் 2 வீடு கட்டணும்னா அது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செஞ்சா போதும், 24 நாள்ல 2 வீடு கட்டி கொடுத்துருங்க, அப்ப எத்தனை மேஸ்திரி தேவை, ஆட்கள் தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இது எப்படி போடலாம், முதல்ல இந்த 2 மடங்குன்றத அப்புறம் பார்த்துக்கலாம், அதை நான் பின்னாடி சொல்றேன். சரியா? முதல் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தி அப்புறம் சிந்திப்போம். செட் 1 ஈக்குவல் டு செட் 2. சரியா? இப்போ செட் 1ல என்ன சொல்றாங்க பாருங்க, 32 ஆட்கள் 32 ஆண்கள். சரிங்களா? 32 ஆண்கள் 12 மணி நேரம் செய்யறாங்க. ஸோ ஆட்கள், நாட்கள், நேரம் இருக்குது, பெருக்கிட்டேன். நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்னு சொல்றாங்க, 15 பெருக்கிட்டேன் ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த 2 மடங்கு பின்னாடி பார்ப்போம். எத்தனை பேர் கேட்குறாங்க அப்புறம் வச்சுப்போம். 10 மணி நேரத்தில் 24 நாள் நேரம் இருக்கு, 10 அதை பெருக்கிறேன். அதுக்கப்புறம் 24 நாள்னு இருக்கு, அதையும் பெருக்கிறேன். எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு. புரியுது? இது வரைக்கும் புரியுதா? நான் 2 மடங்கு பின்னாடி பேசுறேன். சரியா? ஓகே. இப்போ எனக்கு ஆட்கள் தேவை எக்ஸ். அப்போ பெருக்கல் இருக்கிற 10ம் அதுக்கப்புறம் 24 ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும். இப்போ அடிச்சு கொடுங்க, அடிக்கலாமா? இங்கே பாருங்க, 1 12 12 12 24 ஈஸி, அதனால அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 5 5 2 5 10 3 5 5. சூப்பர். இந்த 2ல் பாதி 1, 32ல் பாதி 16, இந்த 2ல் பாதி 1, 16ல் பாதி 8. ஸோ இந்த இடத்துல 8 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு, 8 3 24. சரிங்களா? ஓகே. இப்போ இது ஆன்சரா சார்னா கரெக்ட் தான், ஆன்சர் தான். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ 24 கரெக்டான்னு கேட்டால் ஒரு வீடு கட்டுறதுக்கு 24 நாள். இப்போ இந்த இடத்துல இது பாருங்க, இங்க ஒன்றும் இல்லை, மடங்கை, மடங்கு
சரியா? மடங்குன்னா பெருகணும். ஓகே, மடங்குன்ற கீவேர்டு வந்தால் பெருகணும். 2 மடங்குன்னா 2ஆல பெருகணும். 3 மடங்குன்னா 3ஆல பெருகணும். 1 மடங்குன்னா 1ஆல பெருகணும். எத்தனை மடங்கு சொல்றாங்களோ அதை பெருகணும். எதில்? ஆன்சரில். அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல 24 நாள், இது ஒரு வீடு கட்ட 2 மடங்கு. மடங்குன்னா பெருகணும். எதை? 2. அப்போ 2 பெருங்க. 24 2 48. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 48 ஆண்கள். ஆப்ஷன் பி தான், சி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போ தெளிவாயிடுச்சா? கிளியரா புரியுதுங்களா? கடகடன் போடலாம். ஓகே சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கணும். இந்த மாடலில் மடங்குன்னு சொல்லிட்டா எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ நார்மலாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த மடங்குனா பெருகணும், எத்தனை நம்பர் கொடுத்துரும் அதை பெருகணும். அவ்வளோதான், குறிப்பு எழுதி வச்சுங்க. ஈஸியாக இருக்கும். கிளியராக புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரப்போகிறேன். ஈஸி தானே? போடலாம்ல? போடுங்க. 5வது கொஸ்டின். 8 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 20 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை 12 நபர்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? 2025 குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. பாரு, போடுங்க. புரிஞ்சுனா போடுங்க. ஆப்ஷனே 9 நாட்கள், பி 10 நாட்கள், சி 11 நாட்கள், டி 12 நாட்கள். அடுத்த கேள்வி. அடுத்தது 6வது கேள்வி. ஹோம்வொர்க். இது ஹோம்வொர்க் தான். 2 கொஸ்டின் ஹோம்வொர்க். இது 2017 2019 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிப்பாங்க. 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள்ல அவ்வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கொஸ்டின் புரியுதுங்களா? அப்ப போடுங்க. ஆப்ஷன் ஏ 10 நாள், பி 15 நாள், சி 20 நாள், டி 25 நாள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். அடுத்தது 7வது கேள்வி. இது 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. 81 பெண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 26 நாளில் முடிப்பாங்க எனில் 52 பெண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இது ரொம்ப ஈஸி. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வேலையை இங்க பாருங்க, அதாவது ஒரு வீடு கட்டணும். அதுக்கு நான் ஒரு முதல் கான்ட்ராக்டர் கிட்ட போய் பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட 81 பெண்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்வாங்க, 26 நாளில் முடிச்சிடுவாங்க, கட்டி கொடுத்துருவாங்க. அப்போ இது ஒரு செட்டா? அப்போ 81 ஆட்களை குறிக்குது, அதுக்கப்புறம் 8 மணி நேரம்னு நேரத்தை குறிக்குது, அதுக்கப்புறம் 26 நாள்னு குறிக்குது. அதை பெருக்கிக்கிட்டேன், ஈக்குவல். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா 52 பெண்கள். சரிங்களா? 52 பெண்கள் ஆட்களை குறிக்குது. இது செட் 2. கரெக்டா? செட் 2. கான்ட்ராக்ட் வேற ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட கேட்குறோம். அவர் 52 பெண்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நாட்களை கேட்டிருக்காங்க, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல்ல இருக்கிற 52ம் 9ம் ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனா வகுத்தலாம் ஆயிடும். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். இங்கே பாருங்க, இது ஈஸி, எல்லாருக்கும் தெரியும். ஓர் 9 9, பை 9 90, 9 9 81. எல்லாரும் சொல்லுவோம் 9 9 81 சொல்லுவோம். 9 கரெக்டா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், ஓர் 26 26 மனசுலேயே கொடுங்க. 6 6 12 2 மீதி 1 2 2 4 5 52. ஸோ ஓர் 26 ஈர் 26 52. 2ல் பாதி 1, 8ல் பாதி 4. அப்போ இங்கே 9 இருக்கு, இங்கே 4 இருக்கு. 9 நாள் நாங்க பைட் 40, அதில் ஒரு 4 கழிச்சா 36. அவ்வளோதான் ஆன்சர், 36. இப்படி தான் போடணும். சரிங்களா? 36 ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடகடன்னு போடலாம். கிளியரா புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது 2016 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. 7 பேர் ஒரு வேலையை தினமும் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாளில் முடிக்கிறார்கள். அதே வேலையை 10 பேர் தினமும் 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு 2016 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னன்னா இங்கே பாருங்களேன், 7 பேர் ஒரு வேலையை 9 மணி நேரம் செஞ்சு 30 நாளில் முடிப்பாங்க. இப்போ நம்ம என்னன்னா செட் 1 செட் 2ன்னு வச்சுக்கலாமா? அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். அப்போ என்னன்னா ஒரு வேலையை 7 பேர் ஆட்களை குறிக்குது. 7 பேர் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செஞ்சு 30 நாளில் முடிச்சிடுவாங்க. ஆட்கள், நாட்கள், நேரம் 3த்தையும் பெருக்கிக்கிட்டேன். இது அடுத்த செட். அதே வேலையை 10 பேர்ன்றது ஆட்களை குறிக்குது. 10 பேர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, எத்தனை நாளில் முடிப்பாங்க? பாருங்க, அப்படியே நான் படிச்சுக்கிட்டே இது எழுதிடணும்.
ஓகே, புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன கேள்வி, நாட்களை கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 10ம் 7ம் ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும். இந்த 7க்கு இந்த 7 கேன்சலா, இந்த 0 இந்த 10க்கு இந்த 0க்கு இந்த 0 கேன்சலா. அப்போ 9 3 எவ்வளோ, 9 3 27. அப்போ 27 நாள். பாருங்க, குரூப் 2 கொஸ்டின் 2016 கேட்டது. கண்ண முடின்னு ஆன்சர் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள், கிளியரா புரியுதுங்களா? கடகடன் போட்டாச்சு. ஓகே, அடுத்தது இப்போ பாருங்களேன், இது ஹோம் மார்க்காக கொடுத்துருவோம். எல்லாம் ஈஸியாக இருக்குது. 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 9வது கேள்வி நீங்கள் தான் போட போகிறீங்க. 12 ஆண்கள் தினமும் 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 90 நாளில் முடிக்கிறாங்க. 90 நாட்களில் முடிக்க இயலும். 8 ஆண்கள் தினமும் 12 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ போடுறீங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 90 நாட்கள், பி 120 நாள், சி 80 நாள், டி 100 நாட்கள். போடுங்க, நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகே, இது ஈஸி தானே. 3 கொஸ்டின் ஹோம் மார்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமான கேள்விக்கு வந்துடலாம். இதுதான் ஓகேவா? இந்த இடத்துல முக்கியமாக இதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த ஏரியா நான் படிச்சிடறேன். 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாளில் ஒரு வேலையை செய்து முடிக்கிறார்கள் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பார் அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல இங்கு 3 பெண்கள் 2 ஆண்கள் சமமாக வேலை செய்கிறார்கள். இதாங்க முக்கியம். இதை தான் இங்கே ட்விஸ்ட் வச்சிருக்காங்களே. இப்போ நம்ம இந்த 2 ஸ்டெப் பின்னாடி பார்ப்போம். நான் 2 ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் நம்ம பேட்டர்னு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமாக வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அது நம்ம அடுத்தது பார்ப்போம். சரியா? எப்படி போடலாம்? அது பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேலை அதில் ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். நான் வீடு கட்ட போகிறேன். அந்த வீடு கட்டுறதுக்கு நான் முதல் கான்ட்ராக்ட் கிட்ட போய் பேசுகிறேன். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட 15 பேர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்வாங்க, 21 நாளில் செஞ்சு முடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேங்க்கு போகிறேன், இன்னொரு கான்ட்ராக்டர் கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட 21 பெண்கள் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செய்வாங்க, அப்படி செஞ்சாங்கன்னா இத்தனை நாளில் முடிச்சிடுவாங்க. அதான் கொஸ்டின். அதனால இத்தனை நாளில் முடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இங்கு பெண்கள் சொல்லியிருக்காங்களா, அது அப்புறம் பேசுவோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இப்போ செட்டு 1 ஈக்குவல் டு செட்டு 2ன்னு எழுதிக்கிறேன். இது வரைக்கும் புரியுதுங்களா? என்னென்னா 15 பேர் ஆட்களை குறிக்குது இங்கே வச்சுக்கிட்டேன். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, நேரம் குறிக்குது பெருக்கிக்கிட்டேன். 21 நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நாட்களை குறிக்குது பெருக்கிட்டேன். கரெக்டாக? இந்த இடத்துல ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 6 மணி நேரம். சரிங்களா? முதல் 6 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன், நேரத்தை குறிக்குது பெருகிட்டேன். 21 பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆட்களை குறித்து பெருகிட்டேன். எத்தனை நாளில் முடிக்குன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இது வரைக்கும் ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் புதுசாக இந்த இடத்துல நல்லா குறிப்பு எழுதுங்க. குறிப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமாக வேலை செய்கிறாங்க. அப்போது 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமமாக செய்கிறாங்க. 3 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் நல்ல கொஷினில் பார்த்தா இந்த இடத்துல 21 பெண்கள் இருக்கு பாருங்க. செட்டு 2ல் இதான் பெண்களை குறிக்குது. அப்போது இவங்களை பெண்களை குறிக்குதுன்னா இந்த 15 பேருன்னு சொல்லியிருக்காங்களே, இங்கே ஆணுன்னு சொல்லலை. ஆனால் 3 பெண்கள் நான் 2 ஆண்களுக்கு சமம்னு சொல்லும் போது இந்த இடத்துல 21 பெண்கள் சொல்லும் போது கன்ஃபார்மாக 15 பேர் ஆண்களாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் அவங்க பெண்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க. 21 பெண்கள் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த 15 பேர் ஆண்கள். ஓகேவா? ரைட். இப்போ எப்படி சார் இதை போடலாம்னா, ஒன்றும் இல்லைங்க. இங்கே 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம். இந்த இடத்துல 3 2 நான் மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல சமம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போது ஒன்றும் இல்லை, பெண்கள் கிட்ட என்ன மதிப்பு இருக்கோ அதை ஆண்கள் கிட்ட கொடுத்துருங்க. ஆண்கள் கிட்ட என்ன மதிப்பு இருக்கோ அதை பெண்கள் கிட்ட இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? எஃபிஷியன்சி வேணும், இன்டர்சேஞ்ச், ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ இந்த இடத்துல 3ன்றது யாரை குறிக்குது? பெண்ணை குறிக்குது. கரெக்டாக? பெண்ணை குறிக்குது. 2ன்றது யாரை குறிக்குது? ஆணை குறிக்குது. அப்போது இந்த இடத்துல பெண்கள் 3 இருக்கு இல்லையா? இது ஆண்கள் கிட்ட கொடுத்துருங்க. ஆண்கள் எங்கே இருக்காங்க? இதோ இருக்காங்க பாரு, இந்த 15 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதான ஆண்கள் லிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த 3 பெருக்குங்க. ஏன்? பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த 3 ஆண்கள் கிட்ட கொடுத்துட்டேன். ஆண்கள் கிட்ட என்ன இருக்குது? 2. ஓகே, அது பெண்கள் கிட்ட கொடுத்துருங்க. பெண்கள் எங்கே இருக்காங்க? இந்த 21. இங்கே இடத்துல 2 பெருக்குங்க.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இங்கே பெருக்கலாமா? இங்கே பெருக்கிறேன். அவ்வளோதான். புரியுதா? என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல ஆண்கள் சிறியவர்கள் சொல்லுவாங்க, பெண்கள் சிறியவர்கள், அது மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க உங்களுக்குன்னு சமம்னு சொல்லிட்டாவே இப்போ ஆண்கள் கிட்ட என்ன மதிப்பு இருக்கோ அது பெண்கள் கிட்ட கொடுத்துடணும், பெண்கள் கிட்ட என்ன மதிப்பு இருக்கோ ஆண்கள் கிட்ட கொடுத்துடணும். இவ்வளவுதான் மேட்ரு. சரியா? இப்போ அப்படி அவ்வளோதான் போடுங்க. இதுக்கப்புறம் ஈஸி. இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த 6, 21, இந்த 2 எல்லாம் கீழே வந்துடும். எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் போனால் வகுத்துல மாறிடும். இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படி இங்கே பாருங்க, இந்த 21க்கு இந்த 21 கேன்சல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, இந்த 1 3 3, ஈர் 3 6, 2ல் பாதி 1, இந்த இடத்துல 4ல் பாதி 2, இங்கே 2 இருக்குது, இங்கே 15 இருக்குது. 15 2 30. அவ்வளோதாங்க ஆன்சர். 15 2 30. ஆப்ஷன் டி தான் சரியானது. அவ்வளோதான். பாருங்க, ரொம்ப ஈஸி. சரியா? இந்த மாதிரி கொடுத்துட்டாவே அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணால் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு கொஸ்டின் எடுத்துருக்கு. இதை பாருங்களேன். 16வது கேள்வி. 8 ஆண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பார்கள். 12 பெண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இங்கு 3 ஆண்கள் = 2 பெண்கள், அல்லது சமன் கூட சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ எப்படி போடலாம்னா இங்கே பாருங்களேன். S1 = S2. அதாவது இந்த இடத்துல இந்த லைனை நம்ம பின்னாடி பார்த்தோம். இங்கு அப்படின்னு சொல்றது பின்னாடி பார்த்துக்கோம். ஒரு வேலையை 8 ஆண்கள் கிட்ட கொடுத்தா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செஞ்சு 15 நாளில் முடிச்சிருவாங்க. அதே வேலையை 12 பெண்கள் கிட்ட கொடுத்தா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதோடு போதும். நெக்ஸ்ட் தான் அடுத்தது பார்க்கணும். அப்போ என்னது? 8 ஆண்கள், ஆட்களை குறிக்குது, 8ன்னு வச்சுக்கிட்டேன், பெருக்கிறேன். நெக்ஸ்ட் 6 மணி நேரம் டைமை குறிக்குது, அதை பெருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 15 நாளில் முடிப்புன்றாங்க, 15 இங்கே பெருக்கிறேன். நெக்ஸ்ட் இருங்க, இதோட விட்டுலாம், அது அப்புறம் பேசிப்போம். இங்கே ஈக்குவல் போட்டுக்கலாம். சரியா? இங்கே ஈக்குவல் போட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல 12 பெண்கள், ஆட்களை குறிக்குது, 12 பெருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தானே? ஆமாம், 8 மணி நேரம். அப்போ 8ன்ற நேரத்தை குறிக்குது, இங்கே பெருக்கிறேன். நெக்ஸ்ட் எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல இங்கே பெருக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு வேல்யூ வரணும், அதுக்காக விட்டுருங்க. சரிங்களா? கேள்வி கேட்டிருக்கேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இங்கு 3 ஆண்கள் 2 பெண்களுக்கு சமம். அப்போ இந்த ஆண்கள் 3, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2. கரெக்டா? இப்போ ஆண்கள் எங்க இருக்காங்க? 8 ஆண்கள் இருக்காங்க பாரு. இதான் 8 ஆண்கள் லிஸ்ட். ஸோ அப்போ என்னன்னா, ஆண்கள் கிட்ட இருக்கிற 3 பெண்கள் கிட்டையும், பெண்கள் கிட்ட இருக்கிற 2 ஆண்கள் கிட்ட கொடுத்துடணும். அப்போ இந்த 2 வந்து ஆண்கள் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, இந்த 3 வந்து ஆண்கள் கிட்ட இருக்கிற 3 பெண்கள் கிட்ட கொடுக்கணும். இங்கே 3 வந்துடும். கிளியரா? ஏன்னா இங்கே இருக்கிறது 12 பெண்கள். புரியுதுங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்கிற 12, 8, 3 ஈக்குவல்ட்டுக்கு நட கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அடிச்சு கொடுங்க ஆன்சர். 1 3 3, ஈர் 3 6. நெக்ஸ்ட் வந்து 5ஆவது வாய்ப்பால் அடிக்கலாமா? 3 5 5. நான் 5ஆவது வாய்ப்பால் வேணாங்க, 5ஆவது வாய்ப்பால் அடிக்க முடியாது, 3ஆவது வாய்ப்பால் அடிக்கலாம். 1 3 3, 4 3 12, 5 3 5. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 8க்கு இந்த 8க்கு கேன்சல். அதுக்கப்புறம் இந்த 2ல் பாதி 1, 8ல் பாதி இருங்க கரெக்டாக அடிக்கணும். ஆமாம் கரெக்டாக தான் அடிக்கிறேன். 2, இந்த 2க்கு இந்த 2க்கு கேன்சல். மீதி 5 தான் இருக்குது. கரெக்டு. அவ்வளோதான், எல்லாம் அடிச்சுட்டு போயிருங்க. அப்போ 5 நாளா? எஸ், ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ட்விஸ்டடாக கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. மேபி புரியலன்னா கேளுங்க. அவ்வளோதாங்க. ஸோ 11 கொஸ்டின், 4 கொஸ்டின் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். புரியலன்னா கேளுங்க.